பணம் வாடை பிடிக்கணும், வேணா மயக்கம் ஒரு நாய் கடிச்சவங்களுக்கு மயக்கம், அது ஒரு ஐதீகமா பண்ணுவாங்க. போய் வாடை பிடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, எண்ணெய் ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது, சிக்கன் ஐட்டம், கறி ஐட்டங்கள், முட்டை ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நாய் கடிச்சவங்க சாப்பிடக்கூடாதுன்னு எங்களை கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் பத்தியம் போட்டு வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது. எல்லாரும் சாப்பிடும்போது எங்க வாய்களுக்கு உட்காந்துருப்போம், ஐயோ நமக்கு இது கிடைக்கலடா அப்படின்னு. அதனாலேயே நாய் கடிச்சிடக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு போன காலம் வந்து பள்ளிக்கூடத்துல வேண்டிக்கிட்டு போயிருக்கேன், நாய் வர வழியில கடிச்சிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 வாட்டம் நாய் கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, நாய் உன்னைய துரத்திட்டு வந்தா நீ ஓடாத, நாய் துரத்திட்டு வந்தா நில்லு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நாய் வந்துச்சுன்னா நான் நின்றுவேன், நின்றுச்சுன்னா நாய் வந்து துரத்தாது, கடிக்காது. ஆனா மெச்சூரிட்டி தன்மை வரும்போது இந்த நாயை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதோடைய எப்படி இதை வந்து நம்ம கை கொள்ளணும்ன்றது தெரியும். இப்போ பைக்ல போறோம் அப்படின்றப்போ நாய் துரத்திக்கிட்டு வருது அப்படின்னா, அது நாய் துரத்திக்கிட்டு வரும்போது அந்த பைக்கை நிப்பாட்டிட்டோம்னா நாய் துரத்துற நாய் நம்மளை கடிக்காது, நின்றும். அதே போல ஒரு இடத்துல நடந்து போறோம், நாய் ஒரு 10 நாய் சேர்ந்து கடிக்க வரும், இந்த இடத்துல கடிக்க வரும்போது நான் நின்றோம். இதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணினா இது நமக்கு மெச்சூரிட்டி தன்மை போக போக நமக்கு தெரியும். ஆனால் பச்சை குழந்தைகளுக்காண்டி தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். குழந்தைகளுக்கான மெச்சூரிட்டி பவர் என்ன? ஒரு மேடம் சொல்றாங்க சமீபத்துல, நாய் வந்து அது பாவம், அது அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு வந்து அதோடைய குட்டியை தூக்கிட்டாவோ, அதை வந்து கோபப்படுத்தினாலும் அதுக்கு அடிக்குது, தூக்கிட்டு போயிருக்கலாம், அதுங்களை போட்டு அடிச்சுட்டு போயிருக்கலாம். அந்த நேரம் அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க அந்த பக்கமா வந்திருக்கலாம், அதனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களை நாம தாங்க பாதுகாக்கணும். சரி, ஓகே, பெரியவங்க ஆளு வந்து நாயை கல்ல கொண்டு போயிருக்கியா, நாயை எத்திரியா, நீங்க ஓடும்போது பைக்ல வரும்போது நீங்க நாயை எத்திடுங்க, அதனால அந்த நாய் உங்களை புடைச்சு இது கடிக்க வருது அப்படின்றீங்க. தெருநாய் கடிக்கிறத காட்டிலும் வீட்டுல வளர்க்குற நாயை எத்தனையோ குழந்தைகளை அவங்க வீட்டு குழந்தைகளே கடிச்சிருக்கு. அதுக்கான வீடியோ